Hello guys, welcome to Maurice Vlog. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்னஸ்ல வந்து இன்ஸ்டன்ட்டா டெபாசிட் ஆகுதா வித்ட்ரால் ஆகுதா அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் வந்து நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணலாமா, எக்ஸ்னஸ் broker வந்து நல்ல broker-ஆ அது நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படிட்டு. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துமே வந்து கிளியர் பண்ணிடலாம். கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேலிடான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்ட பிறகு ஒரு 3 days மேக்ஸிமம் 3 days வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டெபாசிட் பண்ண போகிறோம். இந்த டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ டெபாசிட் நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். ஸோ அரௌண்ட் 15 to 16 15.7 or 16 கிட்ட வருது. ஸோ இந்தியா மதிப்பில் அவங்க வந்து நம்ம கன்வர்ஷன் ஃபீ எவ்வளோ கேட்குறாங்கன்னா 91 to 93 கேட்குறாங்க. ஸோ இந்தியா காசில் பார்த்தீங்கன்னா 1300 to 1400 rupees வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் டெபாசிட் 1400 கிட்ட வருது. ஓகேங்களா? அண்ட் பெஸ்ட் டெபாசிட் மெத்தட் எக்ஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டெபாசிட்னா UPI QR கோடே இருக்குது. ஸோ அது வந்து பெஸ்ட்டாக இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வந்து பேஜ் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால் போதும். அது வந்து கரெக்டாக வந்து ரிசீவ் ஆகிடும் நமக்கு. ஓகேயா? ட்ரேடிங் பற்றி பார்ப்போம். ட்ரேடிங் வந்து எக்ஸ்னஸில் அந்த ஸ்ப்ரெட் இருக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. லைக் வந்து நீங்கள் ஒரு நல்ல செட்டப் வச்சுலன்னா அந்த ஸ்ப்ரெட்டே வந்து உங்களோட ஸ்ப்ரெட் வந்து ஒரு 40 points டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பாயிண்டிங் எடுத்தீங்கன்னா 40 points அப்புறம் தான் மார்க்கெட்டோட ஷேர் ப்ரைஸ் வந்து 40 point மேலே தான் உங்களுக்கு வந்து பிரேக் ஈவனே வரும். ஸோ நீங்கள் அதிலே வந்து ஒரு $2 இப்போ ஒரு சின்ன அக்கௌண்ட் $2 லாஸில் வரும், இல்லை வந்து $1 லாஸில் வரும். ஸோ நீங்கள் அதுலேருந்து 40 pointsனால் நீங்கள் வந்து நிறைய ஒரு 40 to 120 points கிட்டே நீங்கள் டார்கெட் இருந்தால் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறலாம். ஸோ நல்ல செட்டப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஸ்ப்ரெட் வந்து இருக்குது, அது கமிஷன் பதிலாக அது ஸ்ப்ரெட் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஸ்ப்ரெட்டை மட்டும் நீங்கள் தாக்கிட்டிங்கன்னா மேலே போயிடலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா அந்த ஸ்ப்ரெட்டில் வந்து ஆல்ரெடி $2 கீழே ஒரு 40 points நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா அதுவே $4 லாஸ். உங்களுக்கு ப்ராஃபிட் 1:1 வச்சிங்கன்னா உங்களுக்கு $2 தான் வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் லாங் டேர்மில் லாஸ் தான். ஸோ வந்து உங்களோட செட்டப் வந்து நல்லா ரீச்சாக இருக்கணும், நல்லா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து நல்ல ஹையில் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் $4 லாஸ் பண்ணாலும் $12 எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்கணும். அண்ட் சின்ன அக்கௌண்ட்லேருந்து நான் வந்து டெவலப் ஆக முடியும், சின்ன அக்கௌண்ட்லேருந்து டெவலப் ஆக முடியும். பட் வந்து ஹியூஜ் அமௌண்ட் நிறைய கேபிட்டல் இருந்தால் தான் பெனிஃபிட் இதில் அதிகம். ஏன்னா உங்களால் அப்போ தான் வந்து கீழே லாஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இல்லை சின்ன அக்கௌண்ட் வச்சு லாஸ் கீழே போயிட்டே இருக்குன்னா நீங்கள் உங்களால் ஹேண்டில் பண்ணுறது நீங்கள் செல் அவுட் வந்துடுங்க. பட் அதுக்கப்புறம் அது ரிட்டர்ன் ஆகி போகும். ஸோ உங்களோட செட்டப் கரெக்டாக இருக்கலாம், பட் அமௌண்ட் இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபாரெக்ஸ் வந்து லீகலாக இல்லீகலா அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த லீகல் இல்லீகல் விட்டுருங்க. என்னன்னா நம்ம டேரெக்டாக வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டெபாசிட்டோ பண்ணக்கூடாது. ஸோ பண்ணும்போது வந்து அது அஃபென்ஸில் மாதிரி இந்த ஃபிமா ஆக்ட் இருக்குல்ல, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட் ஃபாரினில் டேரெக்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஃபாரெக்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், ப்ரூஃப்லாம் எதுவுமே இல்லாமல். அதாவது இப்போ லேண்ட்லாம் வாங்கினா நிறைய ப்ரூஃப் நம்ம வந்து சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் எல்லாமே இது டேரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ இது மாதிரி பண்ணால் நம்மளுக்கு வந்து அஃபென்ஸ் வரும். பட் இதே நம்ம இந்த எக்ஸ்னஸ் ப்ரோக்கரில் என்ன பண்ணுறோம்னா அவன் இந்தியாவில் ஒரு கம்பெனி வச்சிருக்கான். ஸோ நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறது இந்தியன் மணியில் இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு தான் போகுது. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ வி கேன் ட்ரேட் இன் எக்ஸ்னஸ். அண்ட் வித்ரா பண்ணும்போதும் நம்ம அங்கே வித்ரா கொடுத்தாலும் அந்த அக்கௌண்ட் அங்கே கிரெடிட் பண்ணிப்பான். பட் இங்கே நம்மளுக்கு இந்தியன் மணிலேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு போடுவோம். ஸோ வந்து ஃபாரின்லேருந்து டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வராது, இந்தியன் அக்கௌண்ட்லேருந்து இந்தியன் அக்கௌண்ட் தான் வரும். ஸோ எக்ஸ்னஸ் நல்ல பிளாட்ஃபார்ம் தான். அடுத்தது வித்ரால். ஸோ வித்ரால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி செகண்ட் டைம் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நான் வீக்கெண்டில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சாட்டர்டே சண்டேல நம்ம பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து வீக் டேஸில் கூட டே டைமில் பண்ணணும்னா 5 PM ஈவினிங் 5 PM கிட்ட பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வித்ரால் ஆகுது. மற்ற டைமில் பண்ணிங்கன்னா வந்து 3 days மேக்ஸிமம் 3 days இருக்கிறான். அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ ரீஃபண்ட் ஆகுது. இதை நான் வந்து உங்களுக்கு டேரெக்டாக காமிக்கிறேன் இதில். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு போட்ட அமௌண்ட்டு. இது ஃபஸ்ட்டு போட்ட அமௌண்ட்டு 1365. வித்ரா பண்ண அமௌண்ட் 1508. ஃபஸ்ட்டு வந்து இது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஆன்லைன் பேங்க் தான் பண்ணேன். நம்மளுக்கு வித்ரா ஆப்ஷன் வந்து ஒன்று தான் ஆன்லைன் பேங்க். அது மட்டும் தான் பெஸ்ட்டு பெனிஃபிட்டாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து ஸ்க்ரில் நிறைய ஃபாரின் ஆப்ஸ் தான் இருக்குது. ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பேங்கிங்னு ஒன்று இருக்கும், அதுவே ட்ரை பண்ணுங்கள், பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அதான் வீக்கெண்டில் பண்ணாதீங்க. தென் வந்து டே டைம்லேயோ ஏர்லி மார்னிங் அது மாதிரிலாம் பண்ண தேவை. அரௌண்ட் 5 o'clock பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வித்ரா ஆகுது. ஏன்னா மோஸ்ட்டாக 5 to 10 minutesல எனக்கு வந்து வித்ரால் ஆயிடுச்சு இது. ஸோ வந்து இதான் வித்ரால் பொறுத்த வரைக்கும். ஆன்லைன் பேங்கிங் ஈவினிங் 5 PM வீக் டேஸ் எவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல அந்த பிப்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வந்து பிட்காயின் எடுத்துக்கோம். பிட்காயினில் பார்த்தீங்கன்னா 575 606 அரௌண்ட் 30 points கிட்ட வந்து ஸ்ப்ரெட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பை எடுத்தீங்கன்னா இந்த மேலே ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைன்லேருந்து தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த லைனுக்கு வந்து இப்போ வந்து லிக்விடிட்டி நல்லா இருக்குது, அதனால் வந்து லைன் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிருக்கு. ஓகே, சப்போஸ் லிக்விடிட்டி இல்லைன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அந்த மேலே ப்ராஃபிட் ஆகிறதுக்கு உங்களுக்கு நல்ல செட்டப் இருந்தால் தான் நீங்கள் வந்து நல்ல பாயிண்ட் ரீச் ஆக முடியும். ஸோ ஸ்கால்பிங்கும் போது இதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸ்கால்பிங் போது உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும். இன்னொன்று உங்கள் செட்டப் வந்துட்டு பேர் பண்ணுவோம். உங்கள் செட்டப்பில் வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நல்லா இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் பெனிஃபிட்டாக இருக்கும்.
அடுத்தது வந்து கோல்டில் பார்த்தீங்கன்னா 1.140 ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது. பட் ஸ்டில் லிக்விடிட்டி அதை பொறுத்த வரைக்கும் இது மாறும். லிக்விடிட்டி இருந்துச்சுன்னா ஸ்ப்ரெட்டு அப்படியே கம்மியாகும். பட் மினிமம் ஸ்ப்ரெட் எப்பயுமே இருக்க தான் செய்யும். அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து சின்ன அக்கௌண்ட்டு தான், ரீட்டைல் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து மினிமம் ஸ்ப்ரெட் கண்டிப்பாக இருந்தே ஆகும். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஃபாரெக்ஸ் வந்து எல்லாருக்கும் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் நல்லா இருக்கீங்கனாலும் ஃபாரெக்ஸில் வந்து நிறைய டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு நிறைய டெமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்டெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அடுத்தது வந்து ஃபுல் டைமாக ஃபாரெக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. ரிஸ்க் அதிகமாக இருக்குது. வால்டிலிட்டி நிறைய இருக்கும்போது ரிஸ்க் அதிகமாக இருக்குது. இன்னொன்று ரிவார்டும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கும். உங்கள் ட்ரேடு அந்த ஸ்ப்ரெட்டு எல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபாரெக்ஸ். ஸோ ஃபாரெக்ஸ் வந்து பண்ணலாம். ஒரு நல்ல பிளான், நல்ல மைண்டோட போனீங்கன்னா இதுவும் ப்ராஃபிட்டபிள் தான். ஸோ வேறு எந்த டவுட்னா கமெண்ட்டை கண்டிப்பாக கேளுங்க. இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம் எதுனாலும் உங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். See you guys நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு எந்த வீடியோஸ்லாம் கீழே போய் பாருங்கள். நம்ம சைனா, ஊட்டி, டெல்லி வீடியோஸ்லாம் நிறைய எடுத்திருக்கோம். நிறைய ப்ளாக்ஸ் போட்டிருக்கோம். போய் பாருங்கள். வேறு எந்த டவுட்னாலும் கேளுங்க. See you guys.